மனிதனுக்கு பகுத்தறிவுன்றது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? பகுத்தறிவு அப்படிங்கிற விஷயம் நன்மை தீமைகளை பிரித்து பார்க்கணும். அதாவது போன குறளில் சொன்ன மாதிரி நம் வாழ்க்கையில் வர நன்மை தீமையை உணரணும். எப்படி உணரணும் அப்படின்னா, உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. அதாவது பகுத்தறிவை பயன்படுத்தி மட்டுமே நீங்கள் எதை பாதுகாக்கணும் அப்படின்னா, உங்களோட ஐம்புலன்களால் ஏற்படுகின்ற நன்மை தீமை உங்களுக்கு ஏற்படுறது, அதை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு, மற்றவங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு, இந்த உலகத்திற்கே எது நன்மை தீமை அப்படிங்கிறத நீங்கள் வழிகாட்ட முடியும். உங்கள் ஐம்புலன்கள் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக நீங்கள் பெருசாக படிச்சிருக்கணும், நீங்கள் பெரிய ஞானத்தோடு இருக்கணும், அறிவோடு இருக்கணும்லாம் இல்லை. பேசிக்கான ஒரு விஷயங்கிறது உங்கள் ஐம்புலன்கள். அதை கட்டுப்படுத்தி நல்ல வழியில் எடுத்து செல்கிறவங்கெல்லாம் யார் அப்படின்னா, உங்களை மாதிரி வாழணும் அப்படின்னு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லக்கூடிய ஒரு விதையாக நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னு திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்கிறாரு.